அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த பதிவுகளில் ஒரு சில பேர் மட்டும் ஏன் தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தானை பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பலூச்சிஸ்தானை பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதால மட்டும் கிடையாது. ஆப்கானிஸ்தானில் நடந்த அந்த ரஷ்யா அதுக்கப்புறம் அமெரிக்கா இடையிலான அந்த மோதலுக்கு பிறகு உலக சக்திகளா இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சைனா நேரடியாக மோதக்கூடிய ஒரு இடமாக மாறுகிறதா பலூச்சிஸ்தான்? பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் பலூச்சிஸ்தானில் செய்து வருவது அடக்குமுறை அல்ல, அது ஒரு இனப்படுகொலை. மேராங் பலூச் என்ன தவறு செய்தார்? மேராங் பலூச் செய்த தவறு என்ன? மேராங் பலூச் நடத்திய தாக்குதல் என்ன? மேராங் பலூச்சால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன? எதுவுமே கிடையாது. அப்ப அவங்க எதுக்கு சிறையில் இருக்கிறாங்க? எந்த காரணமுமே இல்லாம மேராங் பலூச் சிறையிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழலை இவங்க திட்டமிட்டு உருவாக்குனாங்க. பாகிஸ்தான்ல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இம்ரான்கான் சிறையில் இருக்கிறாரு. அறப்போராட்டம் நடத்திய மேராங் பலூச் சிறையில் இருக்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான்ல என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் நடுவில் இம்ரான்கான் கொல்லப்பட்டார் அப்படின்னு செய்தி மிகப்பெரிய அளவில் பரவுச்சு. ஸோ மேராங் பலூச்சுக்கும் ஏதாவது ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் கூடவே இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை இஸ்லாமாபாத் அரசாங்கம் தெரிந்தோ இதை மூடத்தனமாகவோ ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யுமே ஆனால் இந்தியா போன்ற சர்வதேச நாடுகள், குறிப்பாக ஜனநாயக வழியில் நடக்கக்கூடிய நாடுகளும் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலூச்சிஸ்தான் தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தானுக்குள்ள நடந்துட்டு வரக்கூடிய விஷயங்கள், பலூச்சிஸ்தான்ல நடக்கக்கூடிய குறிப்பாக அந்த கனிமவள கொள்ளை, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செய்து வரக்கூடிய இந்த ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே விரிவாக நம்ம பேசிட்டு வரோம். இந்த பதிவுகளில் ஒரு சில பேர் மட்டும் ஏன் தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தானை பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பலூச்சிஸ்தானை பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதால மட்டும் கிடையாது. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட 43% நிலப்பரப்பை கொண்டது பலூச்சிஸ்தான். அது மட்டும் இல்லை, ஆசிய கண்டத்தில் ஒரு புது நாடு உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும், அதே நேரத்தில் ஒரு புது நாடு உருவாச்சு அப்படின்னா அது உலக அரசியலில் எந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ஸை மாற்றும் அப்படிங்கிறதையும், ஆப்கானிஸ்தானில் நடந்த அந்த ரஷ்யா அதுக்கப்புறம் அமெரிக்கா இடையிலான அந்த மோதலுக்கு பிறகு உலக சக்திகளா இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சைனா நேரடியாக மோதக்கூடிய ஒரு இடமாக மாறுகிறதா பலூச்சிஸ்தான் உள்ளிட்ட கன்சர்ன்ஸ் உட்டிதான் இந்த தொடர்ச்சியான பதிவு அப்படிங்கிறது. அதை தாண்டி பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அங்கே நடக்கக்கூடிய இந்த மனித உரிமை அவலங்கள், அதை பெரிய அளவுக்கு அது வெளியே வரவிடாமல் பாகிஸ்தான் அரசு பொத்தி வைத்து பாதுகாத்து வருகிறது. ஸோ இருக்கக்கூடிய செய்திகளை வெளியே விடுறதில், அதை ரிப்போர்ட் பண்ணுறதுலே நிறைய தயக்கங்கள் இருக்குது நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ்க்கு. ஸோ நாம் செய்கிற இந்த பணி அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணி அப்படின்னு நாம் பார்க்குறோம். இதே போல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வேறு ஒரு பகுதியையும் இதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கொடுத்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் அது சம்மந்தமான செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்கன்னா அதோட அவுட்கம் வேறையாக இருந்திருக்கும். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த பலூச்சிஸ்தான் தொடர்பாக 2 செய்திகளில் ஃபஸ்ட்டு செய்தி என்ன அப்படின்னா, நேரடியாக பிரதமர் மோடி அவர்களுக்கு பலூச்சிஸ்தானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக 2016ஆம் ஆண்டு டெல்லி செங்கோட்டையில பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாடு வேறு ஒரு நாட்டுடைய பிரச்சனையை, அதுவும் முக்கியமாக இந்த செங்கோட்டை உரையில குறிப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த வரலாற்றில் ரொம்ப குறிப்பிட்ட சில தருணங்களில் மட்டும்தான் நடந்த ஒரு விஷயமா இருக்கும். இந்திரா காந்தி அவர்கள் நேரடியாக வங்கதேசம் தொடர்பாக தன்னுடைய இந்த செங்கோட்டை உரையில பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய இந்த செங்கோட்டை உரையில பலூச்சிஸ்தான் தொடர்பாக பேசியிருப்பார். குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு ஒரு உலகத் தலைவர், அதுவும் குறிப்பாக
இந்தியாவுடைய பிரதமர் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய ஒரு தலைவர் வந்து சொல்றார் அப்படின்னா இது பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய தனிநாடு கேட்டு போராடக்கூடிய அந்த போராட்ட குழுக்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும் விதமாக அப்ப இருந்தது. அப்போ தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களும் வந்து அதை ஒட்டி வந்து நிறைய விவாதங்களும் எழுந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, பலுச்சிஸ்தான் அமெரிக்கன் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியோடைய தலைவராக இருக்கக்கூடிய தாராச்சந்த் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஒரு விரிவான ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தான் 1948 பாகிஸ்தானால சந்தித்து வரக்கூடிய அந்த துயரங்களை தாங்கிய ஒரு கடிதமாக அது வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பலுச்சிஸ்தான் மக்கள் தினம் தினம் சந்தித்து வரக்கூடிய ஒரு துயரம் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை எந்த வகையிலெல்லாம் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தால் பாகிஸ்தானுடைய உளவுத்துறையால் சீரழிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணீரையும் அந்த கடிதத்தில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். நிறைய கூடுதலான செய்திகளை சொல்லியிருக்கிறார். இந்தியா எடுக்க போகிற நடவடிக்கைகளை குறித்தும் அவர் வந்து அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் தாராச்சந்த் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2016 பலுச்சிஸ்தான் தொடர்பாக உங்களுடைய செங்கோட்டையில் நீங்கள் நிகழ்த்திய உரையில் அதை வந்து பதிவு செய்திருந்தீங்க. அது வந்து எங்களுக்கு வந்து மிகவும் உத்வேகமாக இருந்தது. இந்தியா அப்படிங்கிறது எப்போவுமே அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு. இப்போ இந்தியா நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீதியை வழங்க வேண்டிய, நீதிக்காக நிற்க வேண்டிய இடத்தில் இந்தியா அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பாக இந்த பலுச்சிஸ்தான் விவகாரத்தில் பலுச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெறும் ஒரு தாக்குதல் சம்பவம், அப்புறம் வந்து ஒரு மாகாணம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு மாகாணம் வந்து ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தால், குறிப்பாக இஸ்லாமாபாத் அரசாங்கத்தால் கண்டுகொள்ளப்படலை அப்படிங்கிற அந்த கூற்று எல்லாமே மறுத்துட்டு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறார். பலுச்சிஸ்தானில் நடந்து வரக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஜெனசைடு அப்படிங்கிறார். ஜெனசைடு அப்படிங்கிற அந்த வார்த்தை இனப்படுகொலை. பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் பலுச்சிஸ்தானில் செய்து வருவது அடக்குமுறை அல்ல, அது வந்து ஒரு இனப்படுகொலை அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து சீரியஸ் சார்ஜ். இதை வந்து இவர் மட்டும் சொல்லலை, பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், மிக குறிப்பாக மேராங் பலூச் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய BLA உடைய பிரதிநிதிகள் வரை எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை தான் வந்து அடிக்கோட்டிட்டு சொல்கிறாங்க. வேற எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இனப்படுகொலை நடந்தது, அங்கே வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா மனித உரிமைன்னு சொல்லிட்டு போர்டை தூக்கிட்டு போய் சுற்றி அங்கே வந்து ஆதரவுக்கு கொடுக்கக்கூடியவர்கள்லாம் பலுச்சிஸ்தானுக்கு ஏன் போகலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அதே தான் வந்து அவர் சொல்றார். அவர் இன்னொரு விஷயத்த சொல்றார், சைனாவுடைய ஆதிக்கம் பலுச்சிஸ்தான்ல எந்தெந்த விதத்திலலாம் வந்து இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த சைனாவுடைய அந்த அழுத்தத்திற்கு எந்தெந்த வகையெல்லாம் இஸ்லாமாபாத் அரசாங்கம் துணையாக இருக்குது. ஸோ இது அந்த பகுதிக்கு எந்த அளவுக்கான ஒரு ஆபத்தை வந்து விளைவிக்கும் விஷயமா இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்பாக இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நாம் வந்து நிறுத்தினதை ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை அப்படின்ட்டு வந்து பாராட்டி இருக்கிறார். குறிப்பாக இந்த பெஹல்காம் டெரர் அட்டாக்கை வந்து கண்டித்து பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த பயங்கரவாத நாடு தொடர்ச்சியாக அது வந்து அதோடைய அந்த விஷக்கரங்கள் அப்படிங்கிறது இந்த விஷயங்களை நோக்கி வந்து நீண்டு கொண்டே இருக்கும். அதற்கு இந்தியா கொடுத்த பதிலடி அப்படிங்கிறது சரியான பதிலடி அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கடிதம் ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, பிரதமர் மோடியை நோக்கி வந்ததால் மட்டும் இந்த கடிதம் முக்கியம் கிடையாது. இதில் சைனாவுடைய பிரசன்ஸ் வந்து பலுச்சிஸ்தானில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய விதமும், அதை வந்து பிரதமர் மோடி அவர்களே அவருடைய செங்கோட்டை உரையில் பலுச்சிஸ்தான் தொடர்பாக பேசிய அந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறது இதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற ஜனநாயக நாடு வேற ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மனித உரிமை மீறல் சம்பந்தமாக அவங்க கருத்து வெளிப்படுத்துறதுல எந்த ஒரு தடையும் இல்லைங்கிறதால அதையும் வந்து குறிப்பிட்டு ஜெனசைடு, அதாவது பலோச் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள், யாரால? இஸ்லாமாபாத் அரசால அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த கடிதத்துடைய அவுட்கம் அப்படிங்கிறது இது வரும் காலங்களில் இந்த கடிதம் எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை பலுச்சிஸ்தானில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நடவடிக்கைகளும், குறிப்பாக இந்திய அரசுடைய அடுத்த நடவடிக்கை பலுச்சிஸ்தானில் என்னவா இருக்கும், அவங்களுடைய இந்தியாவுடைய மறைமுக நகர்வு அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த கடிதம் வந்து கிளப்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த காணொலியில் இறுதியாக மேராங் பலூச்
அவங்கள பற்றி ஒரு விரிவாக ஒரு காணொலியை நம்ம வந்து பதிவு செஞ்சுருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிது. மேராங் பலூச் பலூச்சிஸ்தான் தனிநாடாக ஆவதற்காக அவங்க வந்து ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்து அதனால வந்து பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசால கடுமையான ஒரு அடக்குமுறையை வந்து சந்தித்து வரக்கூடிய ஒரு பெண் போராளி. இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆகுது. ஆனால் அவங்க மேலே இருக்கக்கூடிய சார்ஜஸ், அப்புறம் அவங்கள வந்து வெளியே கொண்டு வரதுக்கான விஷயங்களை பாகிஸ்தானில் சட்ட ரீதியாக வந்து அவங்க வந்து முயற்சி செஞ்சாலும் கூட அதுவும் வந்து அங்கே பலிக்காமல் இருக்குது. இப்போ மேராங் பலூச்சோடைய சகோதரி அவங்க விரிவான ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பதிவில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது, அந்த நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த அரசாங்கத்துடைய கைப்பாவையாக மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. அதில் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, yesterday the two member bench of Balochistan High Court comprising the Justice Mohammad Amir Nawaz Rana and Justice Mohammad Ilyas Swati, இந்த இருவர் வந்து நீதிபதிகளாக வந்து அமர்த்தப்பட்டு அவங்க வந்து மேராங் பலூச் தொடர்பான வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க விசாரிக்கும் போது அரசு தரப்பில் வந்து மிக குறிப்பாக வந்து அரசு தரப்பில் மேராங் பலூச் என்னென்ன குற்றங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுக்கும்போது நிறைய வந்து பொய் சம்பவங்களை அவங்க வந்து குறிப்பிட்டு அடுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், அதாவது பாகிஸ்தானுடைய இந்த உளவுத்துறை அப்படிங்கிறது அதோடைய அழுத்தமும் இதை நோக்கி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறதால இந்த வழக்கு அப்படிங்கிறது பல காலம் வந்து தள்ளி வைக்கப்பட்டது. எந்த காரணமுமே இல்லாமல் வந்து மேராங் பலூச் வந்து சிறையிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து இவங்க வந்து திட்டமிட்டு வந்து உருவாக்குனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு பிறகு நாங்கள் வந்து தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு எல்லா விசாரணையும் முடிந்த பிறகு 10 நாளுக்கு அப்புறம் நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோன்னு வழக்கை ஒத்தி வச்சாங்க. ஆனால் இப்போ திருப்பி அந்த வழக்கு வந்தபோது இந்த வழக்கை வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ மேராங் பலூச் வந்து வெளியே வர முடியாத சூழலில் இன்னமும் சிறையிலேயே தான் இருக்கிறார். மேராங் பலூச் என்ன தவறு செய்தார்? மேராங் பலூச் செய்த தவறு என்ன? மேராங் பலூச் நடத்திய தாக்குதல் என்ன? மேராங் பலூச்சால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன? எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க எதுக்கு சிறையில் இருக்கிறாங்க? தனி பலூச்சிஸ்தான் வேண்டும் அப்படின்னு அவங்க நடத்திய அறப்போராட்டம். அது மட்டும் இல்லாமல் பலூச்சிஸ்தான்லேருந்து இஸ்லாமாபாத் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே அவர் செய்ய இருந்த அந்த நடைப்பயணம், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து உலக அளவில் பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாட்டில் பாகிஸ்தானுடைய அரசாங்கம் செய்து வரக்கூடிய அடக்குமுறை என்னென்ன அப்படின்னு வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட அவர் செய்த முயற்சி அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு கண்ணை உறுத்தியது. அதனால தொடர்ச்சியாக அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்துடைய அடக்குமுறையை வந்து எதிர்த்து அவங்க களத்தில் இருந்தாலும் கூட அவங்கள வந்து சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க. பாகிஸ்தானில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இம்ரான்கான் சிறையில் இருக்கிறாரு. அறப்போராட்டம் நடத்திய மேராங் பலூச் வந்து சிறையில் இருக்கிறாங்க. அப்போது பாகிஸ்தானில் என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம், குறிப்பாக ஷபாஸ் ஷெரீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பொம்மை வந்து நடத்தக்கூடிய அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, நீதித்துறையாவது வந்து இப்போது நம்ம ஊரில் இந்த அரசுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை ஒரு நீதித்துறையால் வந்து தர முடியும். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இங்கே இருக்கக்கூடிய அரசுகளையே கேள்வி கேட்க முடியும். உச்சநீதிமன்றம் இன்னும் கேட்டால் ஜனாதிபதிக்கே வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் ஒரு அறப்போராட்டம் நடத்திய ஒரு பெண் இன்னமும் சிறையில் இருக்கிறார். 2 மாதம் சிறையில் இருக்கிறார். என்ன காரணமே சொல்லாமல் சிறையில் இருக்கிறார். இதற்கு அந்த நீதிபதிகளுக்கே வந்து அந்த நாட்டுடைய உளவுத்துறை அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா, அழுத்தம் கொடுத்து மேராங் பலூச்சை வந்து விடுதலையை வந்து தடுக்குது அப்படின்னா, அப்போது எந்த லட்சணத்தில் இவங்களுடைய அரசாங்கமும் இவங்களுடைய நீதித்துறையும் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் மேராங் பலூச்சோடைய சகோதரி ஒரு நீண்ட கடிதமாக வந்து வெளியிட்டிருக்கிறார். மேராங் பலூச் அவர் அறப்போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார். அதனால் வந்து அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி, ஒருவேளை சிறையில் இவருக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக வந்து நடுவில் வந்து இம்ரான்கான் கொல்லப்பட்டார் அப்படின்னு வந்து செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரவுச்சு. ஸோ மேராங் பலூச்சுக்கும் ஏதாவது ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் கூடவே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கம் தெரிந்தோ இதை மூடத்தனமாகவோ ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யுமே ஆனால் பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது இப்போ எரியறதை விட இன்னும் 10 மடங்கு எரியும். அதே மாதிரி
இந்தியா போன்ற சர்வதேச நாடுகள், குறிப்பாக ஜனநாயக வழியில் நடக்கக்கூடிய நாடுகளும் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் மேராங் பலூச்னு ஒரு ஆள் வெளியே இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாமாபாத் அரசாங்கம் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தான் தொடர்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசுவோம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.